இதை பார்க்குறவங்க நிறைய பேருக்கு வந்து என்னடா இது எனக்கு நான் இப்போ தான் ஒரு மாதத்துக்குள்ளே ஸ்டார்ட் பண்ணினா அதுக்குள்ளே இப்படி ஒரு ஹிட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு வயிற்றடிக்கல இப்படியே பார்த்து கொண்டிருப்பாங்க நினைக்கிறேன். நம்மளை பிடிக்காதவங்களுக்கு அப்படி தான் தோணும். ஏன்னா இனி என்ன செய்கிற எத்தனை எவ்வளோ பிடிக்காத ஆட்கள் இருந்தாலும் கூட நிறைய பேர் பிடிச்சவங்களும் நிறைய பேர் இப்படி இந்த பேக்கில் போட்டு வடிவாக பேக் பண்ணி அப்படியே அனுப்பியிருக்காங்க. இதைத்தான் இன்றைய காணொலியில் நாங்கள் கட்டாயம் காட்ட வேணும், உங்களை பேரை சொல்லித்தான் நாங்கள் இந்த வீடியோ போடுவோம் அப்படின்ற மாதிரி நாங்கள் சொல்லியிருந்தாங்க. ஆனாலும் கூட அந்த சப்ஸ்கிரைபர் எங்களோட சப்ஸ்கிரைபர் தான் அவர் வந்து அதை விரும்பலை. உலகெங்கும் பறந்து வாழும் தமிழ் பேசக்கூடிய உறவுகள் அனைவருக்கும் அன்பான பெனார்ஜி மிதுவின் பணிவான வணக்கங்கள். இன்றைக்கு தினமும் நாங்கள் ஒரு முக்கியமான காணொலி தொகுப்போடு உங்களை சந்திக்க வந்திருக்கின்றோம். அந்த வகையில் இன்றைக்கு இந்த காணொலியில் என்ன விடயம் பற்றி நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் என்று குறிப்பிட்டோமாக இருந்தால், நாங்கள் எங்களுடைய இந்த மறைத்தமிழ் யூடியூப் தளத்தினை ஆரம்பித்து ஒரு மாத காலம் நிறைவேற்றிருக்கின்றது. இந்த தருவாயில் நாங்கள் ஆரம்பித்ததிலிருந்து இப்பொழுது வரைக்குமாக ஏராளமான நபர்கள் எங்களுக்கு ஆதரவுகளை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். தங்களுடைய ஆதரவுகளை சப்ஸ்கிரைப் பண்ணுறதன் மூலமாக அல்லது எங்களுடைய காணொலிகளை ஏனையவர்களுக்கு பகிர்வதன் வாயிலாக அல்லது எங்களுடைய காணொலிகளை தொடர்ச்சியாக பார்வையிடுவதன் வாயிலாக என்று சொல்லி அநேகமான நபர்கள் எங்களுக்கான ஆதரவுகளை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். இந்த தருவாயில் தான் எங்களுடைய இந்த ஒரு மாதத்திற்குள் ஒரு வெளிநாட்டு உறவு ஒன்றும் எங்களுடன் தொடர்பினை ஏற்படுத்தியிருந்தது. நாங்கள் முதலாவது காணொலியினை பதிவேற்றம் செய்யும் பொழுது நாங்கள் எங்களுடைய தொலைபேசி எண்ணினை எங்களுடைய இந்த யூடியூப் தளத்திலேயே நாங்கள் குறிப்பிட்டிருந்தோம். எங்களுடைய டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் வந்து குறிப்பிட்டிருந்தோம். இப்படி இதுதான் எங்களுடைய ஃபோன் நம்பர். இந்த ஃபோன் நம்பருக்கு நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுடைய ஏரியாவில் நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள் மற்ற ஏனைய விடயங்களையும் நாங்கள் எங்களோட பக்கத்தில் நாங்கள் காணொலி பதிவு எடுத்து நாங்கள் அப்லோட் செய்வோம் என்கின்ற விதமாகத்தான் இந்த எங்களுடைய பதிவுகளை நாங்கள் போட்டிருந்தோம். அந்த வகையில் எங்களுடைய அந்த நம்பர் நாங்கள் போட்டது வந்து இப்படி ஒரு எண்ணப்பாட்டில் தான் நாங்கள் அந்த நம்பரை ஆட் பண்ணியிருந்தோம். ஆனால் வந்து அந்த நம்பரை பார்த்துட்டு மேலைத்திய நாடுகள்லேருந்து ஒரு சில உறவுகள் வாயிலாக எங்களுக்கு அழைப்புகள் கிடைக்கப்பட்டிருந்துச்சு. சரி, இந்த காணொலியில் இதை பற்றிய மேலதிகமான விளக்கங்களுக்கும் நாங்கள் தாரத்துக்கு இருக்கோம். எங்களோட சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்களா வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி கொடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இந்த மாதிரியான வீடியோஸ் உங்கள் ஃபோனுக்கும் நோட்டிஃபிகேஷனை வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி, நாங்கள் சொன்ன மாதிரி வந்து மேலைத்திய நாடுகளிலிருந்து எங்களுக்கான அழைப்புகள் வந்துச்சு அப்படின்னு நாங்கள் சொல்லியிருந்தோம். வந்த இடத்துல நாங்கள் அட்டென்ட் பண்ணி கதைக்க ஆரம்பித்த இடத்துல வந்து தம்பி உங்களுடைய குரல் வளம் நல்லதாக இருக்குது, உங்களோட முயற்சி வந்து நல்லதாக இருக்குது, நீங்கள் இதை வந்து கண்டினியூவாக செய்யணும், உங்களுக்கு ஏது உதவிகள் தேவையா அப்படின்னு சொன்னால் எங்கிட்ட வந்து கேட்டிங்கன்னு சொன்னால் நாங்கள் செய்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம்ன்ற மாதிரி நிறைய பேர் நிறையவராக கேட்டு கொண்டிருந்தாங்க. அப்போ நாங்கள் வந்து இல்லை எங்களுக்கு அப்படியெல்லாம் வேணும் அப்படின்லாம் நிறைய நாங்களும் சொல்லியிருந்தோம். என்னென்னு சொன்னால் நாங்கள் இப்போதைக்கு எங்களோட திறமையை வச்சுக்கொண்டு எங்கிட்ட இருக்கக்கூடிய வளங்களை கொண்டு நாங்கள் இப்படி ஒரு முயற்சியை ஆரம்பிச்சிருக்கிறோம் என்ற மாதிரி நாங்கள் ஒரு தகவலை குறிப்பிட்டிருந்தோம். இருந்தாலும் கூட அந்த உறவுகள் என்ன சொன்னாங்கன்னு சொன்னால் அவங்களோட பெயர் விவரங்களை இப்போ வந்து குறிப்பிட வேணாம் என்று சொல்லியிருக்கிறாங்க. என்ன விஷயம் என்று சொன்னால் இன்றைக்கு நாளில் வந்து எனக்கு ஒரு கிஃப்ட் ஒன்று அவங்க மூலமாக அனுப்பப்பட்டிருக்கு. எந்த நாடு அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால் லண்டன்ல இருந்து தான் இந்த கிஃப்ட் வந்து எனக்கு அனுப்பப்பட்டிருக்கு. என்ன கிஃப்ட் என்று இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன்னு பாருங்கள். இந்த ஒரு பேக்கில் தான் இந்த கிஃப்ட் வந்துருக்குறது. என்ன கிஃப்ட் அப்படின்னு சொல்லி நாங்கள் எல்லாத்தையுமே வந்து அன்பாக்ஸ் பண்ணி பார்க்க போகிறோம். சரி, எங்களோட உறவுகளுக்காக வேண்டி நாங்கள் நேரத்தை கடத்தாமல் உடனே நாங்கள் இதை காட்ட இருக்கிறோம். ஸோ நாங்கள் வந்து இந்த பேக்கை எடுத்து இப்படியே பிரித்து பார்ப்போம். பிரித்து பார்த்த இடத்துல எங்களுக்கு ஒரு ஃபோன் ஒன்று வந்திருக்குது. இந்த ஒரு ஃபோன் தான் எங்களுக்கு இப்போ வந்து கிஃப்டாக வந்து கிடைச்சிருக்குது. இந்த பேக்கில் போட்டு வடிவாக பேக் பண்ணி அப்படியே அனுப்பியிருக்கிறாங்க. இதைத்தான் இன்றைய காணொலியில் நாங்கள் கட்டாயம் காட்ட வேணும், உங்களை பேரை சொல்லித்தான் நாங்கள் இந்த வீடியோ போடுவோம் அப்படின்ற மாதிரி நாங்கள் சொல்லியிருந்தாங்க. ஆனாலும் கூட அந்த எங்களோட சப்ஸ்கிரைபர் தான் அவர் வந்து அதை விரும்பலை. அவர் சொல்லியிருந்தார், இல்லை எங்களுக்கு என் பேரெல்லாம் வழியில் நீங்கள் சொல்ல தேவையில்லை, அப்படி சொல்கிறது எனக்கு பிடிக்காது, நான் வந்து உங்களோட வீடியோ பார்த்து உங்களோட வீடியோ பிடிச்சதால தான் நான் இப்படி ஒரு ஹெல்ப் செய்கிறேன். ஸோ இதை வச்சு கொண்டு நீங்கள் மேலே இன்னும்
வளரணுமென்ற மாதிரி சொல்லியிருந்தார். அந்த வகையில் தான் இந்த ஃபோனை எனக்கு கிஃப்ட் அனுப்பியிருக்கிறார். உண்மையில் மிச்சம் மகிழ்ச்சியாக இருக்குது. நான் இந்த கிஃப்ட் வந்து கிடைச்ச உடனே வந்து என்னென்னு சொல்கிறேன், அவருக்கு கோல் எடுத்து அவ்வளவு தேங்க் பண்ணேன். எவ்வளவுக்கெல்லாம் தேங்க் பண்ண இயலுமோ அப்படியெல்லாம் கதைக்கிறோமோ அப்படிலாம் தேங்க் பண்ணிட்டேன்னா தேங்க் பண்ணிவிட்டு அப்படியே இன்றைக்கி நான் உங்களோட வீடியோ தான் எடுப்பேன், இன்றைக்கி உங்களோட வீடியோ தான் நான் போடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். நான் அப்போ சொன்ன இடத்துல அவர் சொன்னார், இல்லை தம்பி எனக்கு இதெல்லாம் பிடிக்காது, நீங்கள் வந்து நார்மலாக காமனாக சொல்லுங்கள், எந்த பேரெல்லாம் சொல்ல வேணாம்ன்ற மாதிரி கதைச்சிருந்தார். எது எப்படி இருந்தாலும் கூட எங்களுடைய சேனலை பார்த்து எங்களுடைய இந்த ஒரு முயற்சி பிடிச்சிருந்த காரணத்தால் தான் இப்படி ஒரு சப்ஸ்கிரைபர், இப்படி ஒரு எங்களுடைய ஆதரவாளர் ஒருத்தர் இப்படி முன் வந்து எங்களுக்கு வந்து இப்படி ஒரு உதவியை செய்கிறதுக்கு முன் வந்துருக்கார். அந்த வகையில் அவருக்கு நாங்கள் தேங்க் பண்ணிக்கொள்கிறோம். அப்படியே நாங்கள் வந்து இந்த ஃபோனை அன்பாக்ஸ் பண்ணி பார்க்க போகிறோம். என்ன மாடல் ஃபோன் அப்படின்ற விஷயத்தையெல்லாம் நாங்கள் பார்க்க போகிறோம். எங்களுடைய மக்களுக்காக நாங்கள் காட்ட போகிறோம். அப்படியே நீங்கள் தொடர்ச்சியாக வீடியோ பாருங்கள். நாங்கள் இப்போ சொன்ன மாதிரி வந்து ஃபோன் எங்களுடைய கைக்கு கிடைச்சிட்டு என்ன மாடல்னு பார்த்தோம்னா Galaxy சாம்சங்கோட Galaxy S23 Ultra தான் எங்களுக்கு இப்போ கையில் கிடைச்சிருக்கு. சரி, நாங்கள் இப்போ அன்பாக்ஸ் பண்ணி பார்க்க போகிறோம். அப்படி மெதுவாக அப்படி அன்பாக்ஸ் பண்ணினோம்னு சொன்னால் இதாக இருக்குது என்ன, இதாக இருக்குது. நமக்கு வந்து புது ஃபோன் பாருங்க, அவங்க வந்து கேஸ் எல்லாம் போட்டு கவரெல்லாம் போட்டு தான் அனுப்பியிருக்காங்க. உள்ள டெம்பர்டெல்லாம் ஒட்டி தான் உங்களுக்கு அனுப்பியிருக்காங்க. ஃபோன் அப்படியே வச்சுட்டு நாங்கள் வேறு என்ன இருக்குன்னு பார்ப்போம். உள்ள அப்படியே உள்ளே எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் இதில் சாம்சங்கோட இந்த பாக்ஸ் இருக்குது. உள்ளே இந்த மாதிரி பாக்ஸ் நான் நினைக்கிறேன் சார்ஜர்லாம் இல்லை போல் என்ன. இதில் வந்து ஃபோன் பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் தர அந்த புக்கை வச்சுருக்காங்க. அதோட வந்து சார்ஜர் கேபிள் இருக்குது. அதோட நம்ம சிம் கலட்டி போடுற அந்த பின்னையும் வச்சுருக்காங்க. சரி, அப்படியே நாங்கள் எங்களுடைய ஃபோனை பார்க்க போகிறோம். இதெல்லாம் இருக்கட்டும். சரி, ஃபோன் வந்து இதுதான் நமக்கு கிடைச்சிருக்கிற புது ஃபோன். வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபோன் என்ன அல்ட்ராண்டா, சாம்சங் அல்ட்ராண்டாலே உங்களுக்கு தெரியும். அப்படி இந்த ஒரு ஃபோன் தான் வடிவாக இருக்குது, பார்க்குறதுக்கு எனக்கு பிடிச்சிருக்கு. உண்மையில் அந்த அனுப்பின உங்களோட பேரையும் சொல்ல வேணாம்னு சொல்லிட்டீங்க. உண்மையில் நீங்கள் கட்டாயம் இந்த வீடியோ பார்த்து கொண்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி அண்ணா. சரி, நாங்கள் இப்போ ஃபோனை ஒன் பண்ணி பார்க்க போகிறோம். நாங்கள் ஃபோனை ஒன் பண்ணுறோம். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் உங்களுக்கு என்ன, சாம்சங் Galaxy என்ன ஒன்றாகுது நம்மளோட புது ஃபோன். இதுக்கு முதல் நாங்கள் பாவிச்சு கொண்டிருந்த ஃபோன் வந்து ரெட்மியின் 14C என்று சொன்னால் 50 MB ஏஐ கேமராவோட வந்து நான் 64 GB 128 GB ஸ்டோரேஜ் அப்படி ஒரு ஃபோன் தான். எங்களுக்கு ஃபோனில் வந்து வீடியோ எடுக்கிறது, எடிட் பண்ணுறது எல்லாமே மிச்சம் கஷ்டமாக இருந்தது. ஆனால் இப்போ அதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷனாக இருக்கும் நினைக்கிறேன். இதில் வந்து நாங்கள் இதை ஒன் பண்ணுறதுக்கு வந்து இந்த அல்ட்ராவில் ஒன் பண்ணுறேன்னு சொன்னால் இந்த குச்சியை வச்சு தனி ஒன் பண்ணணும் என்ன. ஃபோனை வந்து ஒன் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு ப்ரொசஸர் அதில் வந்து செய்துட்டு இருக்கேன். கெட்டிங் யுவர் ஃபோன் ரெடி அப்படின்னு சொல்லி நான் டிஸ்பிளேயில் உங்களுக்கு தெரியும் என்ன, எங்களோட பழைய ஃபோனில் இருக்க டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் வந்து எங்களை இந்த நியூ ஃபோனுக்கு நாங்கள் இப்போ சேஞ்ச் பண்ணி கொண்டிருக்கோம். இது சேஞ்ச் ஆகிறதுக்கு நிறைய டைம் எடுக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நான் சொல்ல வந்த விஷயம் வந்த விஷயம் இந்த விஷயம்தான். எனக்கு இப்படி ஒரு கிஃப்ட் ஒன்று வந்து கிடைச்சிருக்கு என்றதை சொல்கிறதுக்காண்டி தான் இந்த வீடியோ நான் வந்து எடுக்கிறேன். உண்மைக்கும் இந்த ஃபோனை அனுப்பின அந்த எங்களுடைய சப்ஸ்கிரைபருங்கிற அந்த உறவுக்கு மிக்க மிக்க நன்றிகள். மேலத்தைய நாடுகளில் இருந்து ஒரு உதவி கிடைக்கிறப்ப அவங்க அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கும் ஒரு நல்ல ஒரு ஏதுவான ஒரு காரணியாக இருக்கும். அந்த வகையில் நாங்கள் மீண்டும் மீண்டும் அந்த சப்ஸ்கிரைபருக்கு அந்த உறவுக்கு நாங்கள் தேங்க் பண்ணிக்கொள்கிறோம். இதோட எங்களுடைய இந்த காணொலியினையும் முடிச்சு கொள்ள போகிறோம். இதை பார்க்குறவங்க நிறைய பேருக்கு வந்து என்னடா இது, எனக்கு நான் இப்போ தான் ஒரு மாதத்துக்குள்ளே ஸ்டார்ட் பண்ணினா அதுக்குள்ளே இப்படி ஒரு கிஃப்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இப்போ வைட்டடிச்சலில் இப்போ பார்த்து கொண்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நம்மளை பிடிக்காதவங்களுக்கு அப்படி தான் தோணும். ஏன்னா இனி என்ன செய்கிற, எவ்வளோ பிடிக்காத ஆட்கள் இருந்தாலும் கூட நிறைய பேர் பிடிச்சவங்களும் நிறைய பேர், இப்படி நம்மளை ஊக்குவிக்கக்கூடியவங்களும் நிறைய பேர் உலகத்தில் இருப்பாங்க. எங்கேயோ ஒரு மூலையிலிருந்து நம்மளை தேடி வருவாங்க என்றதை இதில் இருந்து நான் உணர்ந்து கொண்டேன். அதோட கடைசியிலையாவது நாங்கள் சொல்லத்தானே வேணும், இந்த ஃபோன் எப்படி வந்துச்சுன்னு. உண்மையிலே இந்த ஃபோன் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொன்னால் மேலே நாட்டிலிருந்தோ அல்லது ஒரு சப்ஸ்கிரைபர் தான் எங்களுக்கு அனுப்பினார் அப்படின்ட்டு இல்லை. நாங்கள் சொன்ன இவ்வளோ நேரம் சொல்லி தெரிந்தது எல்லாமே வந்து உண்மைக்கும்
இந்த வீடியோ இப்போ நிறைய பேர் வந்து எங்களை பிடிக்காதவங்க நிறைய பேர் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருப்பாங்கண்ணே. அப்படியானவங்களுக்கும் என்னடா செய்கிறாங்க, இப்போ முன்னுக்கு வீடியோ பார்த்த உடனே என்னடா இவனுக்கு இப்படி ஒரு ஃபோன் ஒன்று கிடைச்சிட்டா அப்படின்னு சொல்லி அவங்க வந்து உண்மையில் வகுத்தறிச்சல்படுவாங்கண்ணே. அப்படி நம்மளை பிடிக்காதவங்க கட்டாயம் இப்படி வயறியணும் பண்ணுறதுக்கு வேண்டி தான் இந்த வீடியோ நாங்கள் விட்டுருக்கோம். உண்மையில் இந்த ஃபோன் வந்து யார் அனுப்பினாங்கன்னு சொன்னால் இந்த சொந்த அத்தான் தான் இந்த ஃபோனை வந்து கிஃப்டாக அனுப்பியிருக்கார். இது வந்து லண்டனில் இருந்து வரல, இது வந்து கத்தார்லேருந்து வந்துச்சு. இன்றைக்கி இப்போ தான் எனக்கு வந்து ஃபோன் வந்து கையில் வந்து கிடைச்சிச்சு. இப்போ இதை வந்து ஓப்பன் பண்ணுறேன். உண்மையில் அத்தானுக்கும் தேங்க் பண்ணிக்கொள்கிறேன். இதோட எங்களை இந்த காணொலியினையும் நாங்கள் முடிச்சுக்கொள்கிறோம். மீண்டும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான காணொலி தொகுப்போடு இந்த ஃபோனில் எடுக்கிற வீடியோவோடு சந்திக்கலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றோம். நன்றி.